அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர், ஸ்பாட்லைட் வித் சுப்ராவுக்காக CAV சுப்பிரமணியன் சார். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார், உலகத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல போர் அபாயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஈரான் விடவே மாட்டேன்னு தொடர்ந்து தன்னுடைய இடத்தை, தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்காக ஒரு போரை கண்டினியூ பண்றாங்க. அமெரிக்கா இதை நம்ம பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால கேஸ் தட்டுப்பாடு இந்திய அளவுல வர தொடங்கி இருக்கு. இதற்காக அரசாங்கம் அவசர காலமாக எஸ்மா சட்டத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேஸ் தட்டுப்பாடுங்கிறது ஆக்சுவலா இருக்கா, இல்லைன்னா இது ஒரு கட்டமைக்கப்படுற எதிர் சக்திகள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ற மாதிரி பண்றாங்களா, இல்ல போதுமான கையிருப்பு இருக்கா சார்? ஓகே, 2-3 கருத்து. ஒன்று ஈரான் தொடர்ந்து போராடுகிறார்கள். அது அவர்கள் நாடு அவங்க சித்தாந்தம் வேற மாதிரி இருக்கலாம், இல்லை மக்களோட இது போராட்ட களம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்க அக்ரஷனாக இருக்கலாம். அதுலலாம் நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும், ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு மீது போர் தொடுக்கிறாங்க. ஸோ அவங்கள ஆக்கிரமிப்பு செய்வதற்காக ஒரு இது வருது அப்படின்னா அதை தற்காத்து கொள்வது அவர்களோட கடமை, உரிமை. அது அமெரிக்கா ஏதோ பெரிய ஆட்டிடியூட் மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட்ல இஸ்ரேலை வைத்து கொண்டு ப்ராக்சி வார் பண்ணுவது அமெரிக்கா இது கண்டனத்துக்குரியது. இவர் ஏதோ நான் போற மீடியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இவர் யாரு? அவங்க நாட்டில் உள்ள பொருளாதார சீரழிவை தடுப்பதற்கு ஒரு கையாளகத்தனத்தில் இருக்கிறார் அவரு. மகா என்ற ப்ராஜெக்ட், மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா, என்ன ஆச்சு? அங்கே நாளுக்கு நாள் வட்டி உயர்ந்து கொண்டு போகிறது, கடன் வளர்ந்து கொண்டு போகிறது. நம்ம தமிழகத்துக்கு சொல்கிற மாதிரி தான், கடன் பண்ணிட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரம்ப்பும் கலங்குவார். தெரியல, கலங்குவாரான்னு தெரியாது, அங்கே உள்ள அமெரிக்க மக்களை கலங்கடிப்பாரான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொருளாதார சீரழிவு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், டெய்லி ஒரு $1 மில்லியன் கிட்டத்தட்ட அந்த போருக்கு செலவாகுது. அதாவது உங்களுக்கு மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று எல்லா நாடுகளிலையும் இருக்கும். ஆஃபீஸ் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஒவ்வொரு நாட்டில் வேறு மாதிரி அழைப்பாங்க. இப்போது அதை பேரை மாற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் வார், ஆஃபீஸ் ஆஃப் வார்ன்னு மாற்றிருக்கிறார். டிஃபென்ஸ் என்பது ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி, தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம வைத்திருக்கின்ற அமைச்சகம். டிஃபெண்ட் பண்ணுறது நம்மளை. வார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஓப்பனாக போருக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். எதற்காக போருக்கு போகணும்? ஸோ அந்த மென்டல் ஆட்டிடியூட்ல தான் இருக்கிறாங்க. அவர் இப்போ உலகத்தில் அனைத்து ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸையும் தன்னோட ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டு வரணும். வெனிசுலாவை கொண்டு வந்துட்டாரு, சவுதி அரேபியா அவங்க கையில் இருக்குது, இப்போ ஈரான் இஸ் 3வது கண்ட்ரி. ஸோ இந்த 3 நாடுகள் தான் கோலோச்சுகின்றன ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸாக. ஸோ அதில் ஏதாவது ஒரு நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா நம்ம ஆயில் ப்ரைஸை டிக்டேட் பண்ணலாம், டாலரில் டிக்டேட் பண்ணலாம். அதனால் சீரழிந்து போகின்ற அமெரிக்க பொருளாதாரத்தை ஏதாவது மீட்டு கொண்டு வர முடியுமா? அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது தான் இந்த வார். ஓகே, ஸோ நமக்கு பாரதத்திற்கு இதனால என்னென்ன விளைவுகள்னா, உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் என்ன விளைவுகளோ அதுதான் நமக்கும் விளைவாக இருக்கும். ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை, இது பற்றாக்குறைன்னு சொல்றதை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்ந்தது அப்படின்னா மின்கட்டண சீர்திருத்தம் சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இப்போ நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அப்படியே இந்த புள்ளி வைத்த கூட்டணிகள்லாம் அந்த பற்றாக்குறைன்னு மாற்றுறாங்க. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி தான் நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல ஐ திங்க் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணி கொடுக்கலாம், புள்ளி வைத்த கூட்டணி கொடுக்கலாம். அது 100 நோபல் ப்ரைஸ் கொடுத்தாலும் தகும் அவர்களுக்கு. அவ்வளோ வேர்வை சிந்தி உழைக்கிறார்கள். இங்கே இருக்கிற என்டிஏ கூட்டணியை இது பண்ணுறதுக்கு, கலங்கப்படுத்துவதற்கு. தமிழகத்தை 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் எல்லாம் மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள். 75 நாள் நீங்கள் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னீங்களே, க்ரூட் ஆயில்லாம் ரிசர்வ்ஸ்லாம், எப்படி திடீர்னு ஒரு 10 நாளில் எல்பிஜி கேஸ் ஸ்டாக் அவுட் ஆகுது, பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாருமே திமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மை என்றால் ஒரு பிஸ்னஸில் ஒரு க்ரூட் ஆயில் எல்பிஜி கேஸ் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது, க்ரூட் ஆயில் எப்படி ஸ்டோர் செய்யப்படுகிறது. ஆயிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், கேஸை ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ உங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்க, நீங்கள் மண்ணெண்ணெயை ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்க முடியும். கேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுமா? இது பாமரனுக்கு புரிகின்ற ஒரு பதில் இந்த கேள்விக்கு. ஓகே, ஸோ கேஸ் ஒரு பை ப்ராடக்டாக வெளியில் வரும்.
இல்லை கேஸ் வந்து ஒரு கேஸ் ப்ரொடியூசிங் யூனிட்லேருந்து வெளியில் வரும். ஸோ கேஸை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாததுனால அப்பப்போ தான் அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்பிஜி கேஸோட அந்த ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 ரிஃபைனரிஸ் இருக்குது. ஐஓசிஎல்லாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியாக இருக்கட்டும், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, ஆயில் துறை நிறுவனங்கள், அவர்களோட கெப்பாசிட்டியை வந்து 10% நீங்கள் உயர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்பிஜி கேஸுக்காக. ஸோ இதன் மூலமாக இன்னொன்று வந்து 21 நாட்கள் இருந்த வெயிட்டிங் பீரியட் இப்போ 25 நாட்களாக கூட்டியிருக்காங்க. ஏன்னா சராசரியாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு கேஸ் வாங்கினாலே ஒரு 30லேருந்து 45 நாளுக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரீஃபில் பண்ணுவோம். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் வீட்டில் 9th February தான் நான் வந்து கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம பேசுகின்ற தருணம் இன்னைக்கு 10 March, ஒரு மாதம் ஆச்சு. இன்னும் நாங்கள் வந்து ரீஃபில்க்கு ஆர்டர் பண்ணல, ஏன்னா கேஸ் சிலிண்டர் காலி ஆகலை. எனக்கு இன்னொரு கேஸ் சிலிண்டர் இருக்கிறது. ஸோ அனைவருக்கும் இப்படி தான் இருக்கும். இன்னொன்று ஏன் வந்து இவ்வளோ வந்து டிமாண்ட் வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக ஒரு 33 கோடி சிலிண்டர் உருளைகள் கொடுக்கப்பட்டன. நீங்கள் வந்து அந்த யூபிஏ அரசாங்கம் போது கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி மக்களுக்கு தான் அந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக அந்த சிலிண்டர்கள் கொடுக்கப்பட்டன. இப்போ நம்ம வந்து அனைவர் வீட்டிலையும் வந்து கேஸ் சிலிண்டர் இருக்கணும். அவங்க வந்து அந்த புகை அடுப்பு மூலமாக சமையலை சமைத்து அதன் மூலமாக அந்த வருகின்ற அசுத்த காற்றை வந்து சுவாசித்து லங் கேன்சர்லாம் வந்தது, ஆஸ்மா வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த பாசிட்டிவ் இது. எஸ், உலகமே வந்து க்ரூட் ஆயிலோட இதில் சப்ளையில் வந்து தத்தளித்து கொண்டு இருக்கும்போது, நம்ம ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து எப்படி வெளியில் வந்தோமோ, இஸ்ரேல் காசா வாரில் எப்படி வெளியில் வந்தோமோ, அதை மாதிரி இப்போ வெளியில் வருவதற்கு கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தில் திட்டம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பிளனேட்டரி நோட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனைத்து துறைகளிலும் வந்து இந்த 3 ஆயில் கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, அவங்க தலைமையில் வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ தே வில் கம் பேக் வித் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேஸ் சிலிண்டர்ஸ் ஃபார் தி ஜென்ரல் பப்ளிக். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து செலவழிங்க. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இப்போ ஒரு போர் நடக்கும்போது அனைவரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம நாட்டிலேருந்து. இது ஏதோ நம்ம மட்டும் வந்து நல்லா வந்து கேஸ் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜை கொடுக்கணுன்றது வந்து நம்மளோட எண்ணமாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து போர்க்கால நடவடிக்கைகள், அதனால தான் வந்து சிலிண்டர்களை வந்து பதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எசென்ஷியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ அதன் மூலமாக இன்னும் அந்த போருமே வந்து ரஷ்யா அதிபரும் ட்ரம்ப்பும் வந்து முந்தானத்து பேசியிருக்கிறாங்க. நேற்று ஈரானில் உள்ள மிக மூத்த அமைச்சர் ஒருத்தர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா இஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு தி டிஸ்கஷன்ஸ் நவ், பைலேட்ரல் டாக்ஸ்க்கு எப்படி இந்த போரை வந்து சீக்கிரமாக நிறுத்துவது அனைத்து நாடுகளுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயின்னு இருக்கு. அவர் மோடி ஐயா அவர்களும் ஜெய்சங்கரும் வந்து இஸ் இன் டச் வித் த ஈரான் மினிஸ்டர்ஸ். ஸோ அதனால் இது வந்து கூடிய விரைவில் வரும். இந்த பற்றாக்குறை என்பது, பதட்டம், இதெல்லாம் வந்து நம்மளா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு சொற்றொடர்கள். நல்ல ஒரு தமிழில் வார்த்தைலாம் இருக்கு பார்த்தீங்களா, எப்படி 2021க்கு முன்னாடி மத்திய அரசு 2021க்கு அப்புறம் ஒன்றிய அரசாக மாறித்தோ, அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புது தமிழ் அகராதியில் பற்றாக்குறை என்று பெயர் மாற்றி திமுக கூட்டணி அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஐஎன்டிஏ கூட்டணி, புள்ளி வைத்த கூட்டணின்னு நடுவில் பேசினீங்க. ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தற்போதைய தலைவராக இருக்கும் காங்கிரசின் தலைவர் எல்ஓபி திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேரளாக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. 21 கட்சிகளோட மாபெரும் கூட்டணி, வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க தமிழகத்துல. ஆனா தமிழக எல்லைய தொட மாட்டேங்கிறாரே, என்ன காரணம் சார்? இன்னும் கூட இலைமறை காய்மறையாக புகைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறதா? நீங்க எல்ஓபின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு லாஸ் ஆஃப் பேன்னு புரிஞ்சுது எனக்கு. அது கொஞ்சம் அது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சொன்னீங்களா நீங்க? எனக்கு புரியல. ஏன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து ஹாலிடே மூட்லேயே இருப்பார். எப்போவுமே வந்து லாஸ் ஆஃப் பே மூடில் தான் இருப்பார் அவர். திடீர்னு வந்து இங்கே பாராளுமன்றம் தொடங்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு சர்ச்சையை வந்து கொளுத்தி போட்டுட்டு போவார் அவர். இன்றைக்கி அது மாதிரி தான் இப்போ பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து வெறும் வாயில் அவலை போட்ட மாதிரி இந்த வார் சுச்சுவேஷன் வந்திருக்கு, ஈரான் இஸ்ரேல் வார். ஓகே, ஸோ அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கண்டிப்பாக இந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த வருகின்ற 2026 இந்த ஐஎன்டிஏ கூட்டணியோட அந்த அக்ரிமெண்ட் இருக்கு, 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்றது வந்து அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் வந்து பொதுவெளியில் வந்து பேசிக்கிறாங்க அவருக்கு நெருக்கமான மக்கள். ஸோ என்னன்னா இப்போது பி சிதம்பரம், இப்போ எப்போவுமே இல்லாத பி சிதம்பரம் ஆட்டத்துக்குள்ளே வருவதற்கான காரணம் என்ன? கார்த்தி சிதம்பரம் ஒதுங்கியே இருந்தார், அவர் எதுக்கு உள்ளே வரணும் இப்போ?
ஸோ ஏதோ எல்லாருமே வந்து இந்த ₹1 நோட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு தங்களோட கட்சியை அடகு வைக்கிறார்கள். முதல்ல உலக நாயகன் கமலஹாசன், அடுத்தது தேமுதிக பிரேமலதா. இப்போ அதே அடிப்படையில் அதே பாணியில் காங்கிரஸ் ப. சிதம்பரம் மூலமாக ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு அவர்களோட கடையை வந்து அடகு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற 90% தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை. நிறைய வந்து நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம், காங்கிரஸில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து எவ்வளோ வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி வந்து இந்த டாக்ஸில் அவர் வந்து இருந்தாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா நேராக வந்து இவர் சோனியா காந்திகிட்ட பேசினார், பி. சிதம்பரம். அப்படி தான் நமக்கு வந்து வலைதளத்தில் இன்ஃபர்மேஷன் வந்தது. சோனியா காந்திகிட்ட பேசினார், பிரியங்கா காந்திகிட்ட பேசினார், மல்லிகார்ஜுன கார்கேட்ட பேசின மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனே வரலை. ஸோ அப்போ வந்து உண்மையிலே யார் இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார்கள்? நம்ம டைனஸ்டி பாலிடிக்ஸ்லாம் சொல்கிறோம், உடனே அதை வந்து மறைக்கிறதுக்காக ஒரு பொம்மை தலைவரை வந்து கார்கே வந்து உள்ளாந்து வச்சாங்க. இப்போ கார்கே ஏதாவது பெருசாக அதில் வந்து இன்ட்ராக்ஷன்ஸில் வந்திருக்கிறாரா? ஸோ அப்போ ராகுல் காந்திக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தோல்வி முகமாக இது இருக்கிறது. ஏன்னா ராகுல் காந்தியோட நெருங்கின நண்பர்களாக இருக்கிற மாணிக்கம் தாக்கராகட்டும், கிரீஷ் ஒடங்கராகட்டும், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அதிருப்தி. கண்டிப்பாக அவங்க வந்து ஆட்சியில் நமக்கு பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சரவையில் நமக்கு பங்கு வேணும்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து புறக்கணிக்கப்பட்டு கையை முறுக்கி கதம் ஆக்கிவிட்டார்கள். ஸோ கதம் என்பது காங்கிரஸ் 2031 தமிழகத்தில் கதம் ஆகிவிடும். ஏன்னா ஓகே, கதம்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ புரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஹிந்தி படம் பார்த்துருக்கீங்க. நானும் அப்படிதான், நான் அந்த ஜுனூன்லாம் பார்த்து தான் இந்த கத்துனா சினிமா மூலமாக தான் கற்றுட்டேன். நம்மளாம் ஹிந்தி தெரியாது போடா காலத்தில் வாழ்ந்தவர்கள், படித்தவர்கள். அதனால ஸோ அப்படி கதம் சொல்லி ஒரு டைரக்ட் மெசேஜை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு அதிருப்தியை உண்டாக்கி இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி எப்பெல்லாம் வந்தாலும் தமிழகத்துக்கு வந்துட்டு தமிழகத்தில் மக்களோட உரையாற்றிட்டு போகிறாரு. ராகுல் காந்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் பிரச்சாரத்தில் இங்கே தமிழகத்தில் வந்து பெருசாக வந்த மாதிரி தெரியல எனக்கு. ஸோ அது வந்து ஒன்று நார்மலாகவே வரமாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மனக்கசப்பு இருக்குது. ஸ்டாலினை வந்து நேருக்கு நேர் கண்ணுக்கு ஐ டு ஐ பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா தெரிஞ்சு ஸ்டாலினோட இதுக்கு பர்த்டேக்கு வந்து முன்னாடிலாம் ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்படிலாம் போட்டவங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஜென்சி இல்லையா? ஸோ டிஷர்ட்லாம் போட்டனாலே ஜென்சி ஆகிடுவாங்க இவங்க. ஸோ வந்து ஹாப்பி பர்த்டே ப்ரோன்னாரு. இந்த வாட்டி அந்த ப்ரோவை காணும். எனக்கு இந்த பார்த்திபன் படத்தில் ஒன்று வரும், இங்கு மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு ஒரு இது. முதல்ல இங்கு எடுப்பாங்க, அப்புறம் மீன்கள் எடுப்பாங்க, விற்கப்படும் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஹாப்பி பர்த்டே ப்ரோவில் வந்து முதல்ல இப்போ ப்ரோ காணாமல் போச்சு, அப்புறமா ஹாப்பி பர்த்டே காணாமல் போகும், அப்புறமா அந்த கூட்டணியே காணாமல் போகும். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருடங்களில் கரெக்டாக 2029 தேர்தல் வரும்போது. ஸோ 26 இப்போ ப்ரோ காணாமல் போச்சு, 27 ஹாப்பி பர்த்டே காணாமல் போகும், 28 அந்த கூட்டணி கலைஞ்சி போகும், 29 ஐஎன்டி கூட்டணியே இருக்காது தமிழகத்தில். ஓகே சார். சார், நீங்க பேசும்போது மோடி அவர்களின் வருகைன்னு சொன்னீங்க. எஸ், அதாவது நேற்று முன்தினம் திமுக திருச்சியில ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க, நிர்வாகிகள் மாநாடு. 21 கூட்டணிகள் அமைந்த பிறகு ஏற்பட்ட ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இன்று 11/3/2026 என்டிஏ கூட்டணி மாபெரும் மாநாட்டை திருச்சி பஞ்சப்பூரில் நடத்த இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையும் இதுல உள்ளடங்கி இருக்கு. தொடர்ந்து அவர்களுக்கான ரோட் ஷோவும் இருக்கு. திருச்சி தயாராகி வருது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல இது வந்து கிட்டத்தட்ட 3வது முறையாக பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வருகை தராரு. ரொம்ப குறுகிய காலத்துல, மதுராந்தகத்துக்கும் மதுரைக்கும் வேணா ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது, பட் மதுரைக்கும் திருச்சிக்கும் ரொம்ப குறுகிய கால இடைவெளியில் மீண்டும் ஒரு முறை வருகிறார். என்டிஏ கூட்டணிக்காக பாரத பிரதமர் 3வது முறை தமிழகத்திற்கு வருவது எதை காட்டுகிறது? இன்னும் 3 முறை வருவார்ன்றதை காமிக்கிறது. ஏன்னா என்டிஏ கூட்டணி தலைவர் முதல்ல அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்றத வந்து ஒரு பொறுப்பு. அதை தாண்டி பாஜகவில் இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர். அதை தாண்டி என்டிஏ கூட்டணியை வழி நடத்துவதில் மிகப்பெரிய பங்கு தமிழகத்தில் அவருக்கு இருக்குது. எனக்கு என்ன கரெக்டாக பாருங்களேன், இப்போ மோடி அவர்கள் வரத்துக்கு முன்னாடி இந்த திமுக மாநாடு நடக்குது அப்படின்னா, ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வரார் இல்லை ஒரு ஊருக்கு வராருன்னா அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் போயிடும். ஏன்னா அந்த ப்ரோட்டோக்கால்லாம் வந்து அவங்க இது பண்ணணும், அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் பார்க்கணும்.
ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வைத்துக்கொண்டு இவர் வந்து ஏதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி மக்கள் மனதில் வந்து திமுகவை அகற்றி விடுவாரோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, முந்தானத்து 2 நாளுக்கு முன்னாடியே ஒரு மாநாடை போட்டு எப்பவும் போல் வந்து ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அதே பாட்டு பாடிட்டு, பஜனை பாட்டை பாடிட்டு, ஸோ அது மாதிரி போயிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து இவர் வந்து இன்னைக்கு வந்து உடைக்க போகிறாரு. கிட்டத்தட்ட வந்து 6000 கோடி ரூபாய்கள் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலைன்றாங்க பார்த்தீங்களா, 6000 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு திட்டங்களை வந்து அறிவிக்க போறாரு. குறிப்பா வந்து இது கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கனெக்ட் பண்ற ஒரு ஸ்டேட் ஹைவே அதை வந்து லான்ச் பண்ண போறாரு. ப்ளஸ் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டில் நிதியே ஒதுக்கலை அப்படின்ட்டு. இப்போ 2 ரயில் திட்டங்கள், அதாவது தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரயில்வே திட்டங்களை வந்து அறிவிக்க போகிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய திட்டங்கள் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை வந்து அறிவிக்க போகிறாரு. ஸோ இப்போ ஆக்சுவலாக போன வாட்டி 2021 தேர்தலில் வந்து ஒரு செங்கல் காணாமல் போச்சு. அப்புறம் அதை கண்டுபிடிச்சாங்க, உதயநிதி அவர் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ திமுக வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மருத்துவக் கல்லூரிகள் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வருவோம்னா இப்போ அந்த செங்கல்லாம் எங்கன்னு தெரியல. இப்போ எத்தனை செங்கல் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து எடுத்து கொண்டு காமிக்க போறாரு தெரியல எனக்கு. ஆனால் 2 செங்கல் தான் கையில் தூக்கிக்க முடியும். ஸோ எத்தனை செங்கல், கிட்டத்தட்ட ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ எத்தனை மாவட்டங்களில் வந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக காலத்தில் ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகள் வந்தது. அதுக்கப்புறம் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் வந்தது தெரியல. எத்தனை மாவட்டங்களில் வந்து இவர்கள் சொன்ன வாக்குறுதிப்படி தொடங்கியிருக்கிறாங்க, இல்லை எத்தனை செங்கலை வந்து கண்டுபிடிச்சு இவர் அடுத்த மாநாட்டில் காமிக்க போறாரு தெரியல. ஸோ மோடி அவர்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து தமிழக அரசுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்தாங்க, ஸோ அது வந்து எம்எஸ்எம்இகளுக்கு உண்டான அந்த கடன் உதவி தொகையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்ததுனால எப்படி வந்து எம்எஸ்எம்இக்கள் வந்து மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இவங்க சொல்லும் போது, எக்கனாமிக் சர்வே சொல்லும் போது மட்டும் டபுள் டிஜிட் க்ரோத்துன்னுவாங்க. அந்த டபுள் டிஜிட் க்ரோத்துக்கு ஸ்டேட் ஓன்டு டேக்ஸ் ரெவன்யூ கேட்டிங்கன்னா, அதாவது மாநிலங்களால் ஈட்டப்படுகின்ற வரி வருவாய் குறைஞ்சி போகும், ஆனால் மத்தியிலேருந்து வருகின்ற வருவாய் ஜாஸ்தியாகும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, அப்படியே வந்து பச்சை கலர் கண்ணாடி போட்டு மறைச்சிட்டு போயிடுவாங்க இவங்க. ஸோ அதனால் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அண்ட் தமிழகத்தில் இப்போ நடக்கின்ற ஒரு திமுக கூட்டணி அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னாங்க, என்னென்ன தவற விட்டாங்க, இது மீண்டும் வந்தால் தமிழகம் வந்து எப்படி ஒரு அதல பாதளத்துக்கு போகும், ஒரு திவாலாகுகின்ற ஒரு மாநில அரசாங்கமாக மாறும். ஏன்னா இவங்க வந்தோடனே ஒரு வரும்போதே 4.5 லட்சம் கடனில் வந்தாங்க, இப்போ 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க. திருப்பி இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் 2031 20 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய், உங்கள் குடும்பத்தில் 10 லட்சம் ரூபாய், என் குடும்பத்தில் 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கடன் கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் சொல்றாரு. இந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தோலுரித்து காட்டுவதற்காக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திருச்சி மாநாடு வந்து ஒரு பரப்புரை கூட்டமாக இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே சார். சார், இறுதியாக ஆனால் உறுதியாக உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். 2021 மாபெரும் ஆட்சி மாற்றம் அப்படிங்கறத எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் கூட அதை உறுதிப்படுத்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லாக்அப் டெத்தில் நடந்த மரணம் தான். ஃபெலிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவருடைய மரணங்கள் வந்து கண்டிப்பா அதை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்துதான் இன்று 2021 திமுக அரசு ஆட்சியை கைப்பற்றியது. இந்த அரசுல அது நடைபெறாமல் இருக்கும் என்ற நோக்கில் உற்று நோக்கும் போது எவ்வளவு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதுல குறிப்பா அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒரு கோவில் காவலர் நிக்கிதாங்கிறவங்க புகார் கொடுத்ததன் பேரில், நகை காணுங்கிற புகார் கொடுத்ததன் பேரில் அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலர் அவருடைய மரணத்துக்கு முதலமைச்சர் வருத்தம் தெரிவிச்சாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதற்கு சம்பந்தமான தீர்ப்பு கூட வந்திருக்கு. நகை திருடப்பட்டதாக எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல, சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்காங்க. அங்க நகை எங்க போச்சுன்னே எங்களுக்கு தெரியலங்கிற ரீதியில அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க. மேலும் ஒரு மரணமாக தற்போது ஆகாஷினுடைய மரணம், இது லாக்அப் டெத். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடரும் லாக்அப் டெத் கொலைகள் எதை காட்டுகிறது தமிழகத்தில்? மிக முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி ஒருத்தர் தீர்ப்பளித்தாங்க. அதாவது அது எப்படிங்க, தமிழகத்துல குறிப்பா சிறைச்சாலைகள்ல லாக்அப் இருக்கிற சிறைச்சாலைகள்ல அங்க இருக்கிற பாத்ரூம்ஸ்ல மட்டும் வழுக்கி விழற மாதிரி தரைகள் இருக்கும். ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க லாக்அப் ரூம்ஸ் இருக்கு. அந்த லாக்அப் ரூம்ஸ்ல இருக்கிற அந்த சிறை கைதிகள் உபயோகிக்கின்ற அந்த கழிவறைகளை மட்டுமே வழுக்கி விழற மாதிரி தர இருக்குமா,
ஆனா அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பாத்ரூம்ஸ், அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ற பாத்ரூம்ஸ்லாம் வந்து தர வந்து நல்லா இருக்குமா. எவ்வளோ வந்து வழுக்கி விழுந்து அந்த எஸ்பெஷலி இந்த புழல் சிறையில் வந்து ஒரு காணொளி வந்திருக்குது. அந்த ஜட்ஜி வந்து அதை தான் குறிப்பிட்டு சொன்னார். அந்த புழல் சிறையில் இருக்கிற லாக்அப் ரெஸ்ட் ரூம்ஸில் சிறை கைதிகள் வழுக்கி விழுந்து அவங்க கையில் ஃப்ராக்சர், காலில் ஃப்ராக்சர், இடுப்பில் ஃப்ராக்சர்னு போட்டு கண்ணா பெண்ணான்னு போட்டிருக்கோம். இதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கண்டெம்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு நீதிபதி. ஸோ இந்த அஜித்குமார் டெத்லையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கர வந்து காயங்கள் இருக்குது, உடம்புக்குள்ளே நிறைய காயங்கள் இருக்குது, அண்டு ப்ளீடிங் ஆகிருக்குது. ஒருத்தர் வந்து குற்றம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குற்றச்சாட்டு புனையப்படுகிறது ஆர் சொல்லப்படுகிறது வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. நீதிமன்றம் அந்த மனுதாரரோ இல்லை எதிர் கட்சிக்காரரோ அவங்களோட வாத பிரதிவாதங்களை கேட்டுவிட்டு அதுக்கு என்ன தண்டனை, உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனையோ அது அந்த தண்டனை கொடுக்க போறாங்க. இவர்கள் யார் தன் கையில் எடுப்பதற்கு? அதுவும் வந்து குறிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நடந்திருக்கு இந்த இது சம்பவம். கோவில்னா உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அதுலேருந்து வருகின்ற வருமானம் உங்களுக்கு வந்து கல்லா கட்டுவதற்கு உபயோகமாக இருக்கும், அதற்காக வச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கோவிலேருந்து வருகின்ற வருமானம் வந்து தடைபட்டு விடுமோ அப்படின்றதுனால இந்த காவலாளி வந்து அதற்கு தடையாக இருக்கிறாரோ என்ற இதில் வந்து பார்த்து இந்த மாதிரி வந்து அவரை லாக்அப்பில் வந்து அவரை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி இது கண்டினியூஸாக நடந்து வருது. இதுக்கு வந்து எனக்கு என்னென்னா பாருங்கள், அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒருத்தராவது வாய் திறந்தாங்களா? அந்த 2021 நீங்கள் சொல்கிற அந்த தூத்துக்குடியில் அந்த லாக்அப்பில் இருக்கும்போது ஓயாமல் குரல் கொடுத்தாங்கல்ல. நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் போருமா? அதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா வருமுன் காப்போமாலாம் இருக்கணும். அது காவல்துறை உங்கள் கீழே இருக்குது, முதலமைச்சர் கட்டுப்பாடில் இருக்கிற காவல்துறை. குற்றங்கள் நடப்பதை தடுக்க வேண்டும். காவல்துறையோட பொறுப்பு என்னங்க? குற்றங்களை நடந்த பிறகு அதற்கு வந்து குற்றவாளிகள் பிடிப்பதா வந்து காவல்துறையோட முக்கிய நோக்கமாக இருக்கும். குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது எவ்வாறு, அதுதான் காவல்துறையோட முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்கணும். அதை வழிநடத்துவது முதலமைச்சரோட கடமை. ஸோ இங்கே 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் இல்லை அப்படின்னா எப்படி சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லபடியாக இருக்கும்? சீர்குலைந்து தான் போகும். நேற்று கூட பாக்ஸோ கேஸ் ஒன்று, ஒரு சிறுமி 7 வயது சிறுமியை வந்து ஒரு மாணவன் இல்லை இளைஞர் வந்து இது பண்ணிட்டு போயிருக்கிறான், வன்புணர்வு பண்ணுறாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா போதைப் பொருள் நடமாட்டம் தான். இங்கே அது போதைப் பொருள் சொல்லக்கூடாது, வேற ஏதாவது வார்த்தை சொல்லணும். ஏன்னா வந்து இப்போ குடிகாரர்களை வந்து மதுப்பிரியர்கள் சொல்ற மாதிரி இது வந்து போதைப் பொருள் வந்து ஊக்க மருந்துகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எதற்காக ஊக்கம் கொடுக்குது அந்த மருந்தெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கலாச்சாரத்தை நீங்கள் வந்து வளர்த்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அது வந்து மக்களை வந்து வேற மனநிலைக்கு கொண்டு போகும். அந்த வேற மனநிலையில் இருக்கிறவங்க வந்து இது மாதிரியான செயல்களை வந்து செய்யத்தான் வந்து மனசு அவங்களுக்கு தூண்டும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான காவல்துறை, அதை கட்டுப்பாடில் வைத்துக்கொண்ட முதலமைச்சர் கண்டிப்பாக வந்து கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். அதுதான் வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இது வந்து பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், யாரும் குரல் கொடுக்கறதே இல்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு தமிழகத்தை இட்டு கொண்டு செல்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிட்டு தமிழ்நாட்டில் இதற்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்று நம்ம அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். சார், ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. குறிப்பாக வந்து இங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் உலக அளவுல மகா அமெரிக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை முன்னிறுத்துவோம், அமெரிக்காவை கிரேட்டா மாற்றுவோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற ரீதியில அவங்களுடைய பினான்ஸை பத்தி என்றைக்காவது ஒரு நாள் அவர் கலங்குவாரோ இல்லையோ, ஆனா அவர்களுடைய நாட்டு மக்கள் கண்டிப்பாக கலங்குவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க எல்ஓபின்னு சொல்றீங்க. எல்ஓபிக்கான எந்த ஒரு அழகுமே இல்லாம வெளிநாடுகளில் செல்லும் நேரங்களில் எல்லாம் இந்தியாவை பற்றி தரைக்குறைவாக பேசுவதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டுள்ள ராகுல் அவர்கள் இன்னும் கூட இந்த கூட்டணியில் ஜெல்லாகல அப்படிங்கிறது தான் நல்லா தெரியுது. நீங்க வேணா பாருங்க, 2029 கண்டிப்பா இந்த கூட்டணியில இருக்க மாட்டாங்க. குறிப்பா INDA கூட்டணி தமிழகத்தில் 2029 இருக்காது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் கூட 3 முறை வர வாய்ப்பு இருக்கு. இந்த முறை அவர் மிகப்பெரிய ஒரு பரப்புரையை முன்னெடுத்து
வருகிறார். என்னென்ன திட்டங்கள் நீங்க தமிழகத்துக்கு கொடுக்கலன்னு இங்க ஆளும் கட்சியான திமுக சொல்லுதோ அதையெல்லாம் கொடுத்திருக்கோங்கிறதுக்கான பறைசாற்றும் விதமாக இங்கு வருகிறார். தொடர்ந்து தமிழக மக்களுக்கு தமிழர்களின் முன்னோர்களான தமிழ் மன்னனுக்கு மரியாதை செய்யும் விதமாக கங்கை கொண்ட சோழபுரத்துல பெரிய ஒரு கிரீன்வேயை திறந்து வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு டீடைலையும், இன்னும் குறிப்பாக ஜிஎஸ்டி 2.0 அதாவது ஜிஎஸ்டியில ஒரு மாறுதல் ஏற்படுத்திய பிறகு தமிழகம் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை பெற்று இருக்கிறது என்பதை இங்குள்ள எக்கனாமிக் குரோத் அழகாக காட்டிவிடும். ஆனால் அதை இவர்கள் வசதிக்காக பச்சை கண்ணாடி போட்டு மறைக்கும் நேரத்தில் பிரதமர் மோடி அவர்களின் வருகை தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இங்கு லாக்அப் மரணங்கள் மட்டுமல்ல, சட்டத்துறைக்கும் முதலமைச்சருக்கும் இருக்க வேண்டிய சிங்கே இங்க மைனஸ்ல இருக்கு. அதனால இந்த லாக்அப் மரணங்களை எப்படி மற்றைய கட்சிகள் போன ஆட்சியில ஒவ்வொரு கட்சியும் ஒரு துண்டு கட்சி கூட விடாம எடுத்து மிகப்பெரிய அளவுல பேசினாங்களோ, ஆனா இன்றைக்கு கூட்டணிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து கட்சிகளும் வாயை மூடிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை தாண்டி இன்னும் என்னெல்லாம் சீர்கெட்டு இருக்குங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். 7 வயதில் இல்ல 2 வயதிலிருந்து 70 வரை மூதாட்டி கூட இங்கு தமிழகத்துல பாதுகாப்பா இருக்க முடியறது இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இங்க இருக்கும் நிலைமை பறைசாற்றுகிறது. இதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் 2026 சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.